புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பத்தில் உள்ள சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு ஆலோசனை நடத்தினார். அப்போது அதிமுக எம்எல்ஏக்களிடம் இருவேறு படிவங்களில் கையெழுத்து பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் பொறுத்திருங்கள், நல்லதே நடக்கும் என்று அதிமுக எம்எல்ஏக்களிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரி சொகுசு விடுதியிலேயே தங்கியிருக்குமாறு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் எம்எல்ஏவுமான அன்பழகன் காங்கிரஸ் கட்சி பதவி வெறியால் தவேகா கூட்டணியில் இணைந்துள்ளதாக விமர்சித்தார். தவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்காது என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக அவர் விளக்கமளித்தார். தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்னை வரைக்கும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியல. அமைச்சரவையிலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி. இப்போ அதனால அவங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தாங்க. இந்த நேரத்தில் விஜயுடைய கட்சிக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஒரு சந்தர்ப்பவாத ஆதரவு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு தான் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது திடீர்னு விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் போது பதவி வெறி, அமைச்சரவையில் பங்கு எடுக்கணும், தமிழகத்துடைய அரசிலே புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கு. அதை தடுக்கின்ற நோக்கம் எங்களுடைய எடப்பாடியாருக்கும் நடக்கும்.